கேரள ஆளுநர் மற்றும் தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநர் ஐயா அலேக்கர் அவர்களுடைய பாதம் தொட்டு நான் வணங்குகிறேன். நீங்கள் மிகப்பெரிய அறிவாற்றல் ஆளுமை கொண்டவர் என்ற நிலை இருந்ததால் தான் உங்களுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. நான் எந்த கட்சியும் சாராதவன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது மட்டும் பக்தி கொண்டவன். இப்பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் 40% ஓட்டை இளைய தளபதி விஜய் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். 2 கோடி பேர் ஓட்டு போட்டுக்கிறாங்க. 2 கோடி பேர் என்பது ஓட்டுரிமை படைத்தவர்கள். இதில் ஓட்டுரிமை அற்ற மாணவர்கள், மாணவிகள், எனது பேத்தி, எனது பேரன், எல்லா குடும்பங்களில் இருப்பவர்களுடைய ஆசையும் அபிலாஷையும் அதில் ஒளிந்திருக்கிறது. கடந்த 2-3 நாள் நிகழ்வுகள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளை, ஓட்டுரிமை அற்றவர்களை, மாணாக்க செல்வங்களை, என்னை போன்ற நிறைய பேருடைய பேரன் பேத்திகளை மனம் கலங்க செய்திருக்கிறது. எல்லோர் வீட்டிலும் ஒரே கூக்குரல், தமிழ்நாடு எங்கும் எல்லோர் வீட்டிலும் குழந்தைகளுடைய கூக்குரல். எப்ப வருவாங்க, எப்ப, எத்தனை சீட்டு, எப்ப பதிவு ஏத்துட்டாங்களா, எப்ப ஏற்க போறாங்க, ஒரு இனம் புரியாத தொல்லைக்கு ஆளாக்கப்பட்டு எல்லோரும் மன செஞ்சலத்தில் ஆழ்ந்து கிடக்கிறார்கள். 113 காமிச்சிட்டாங்க, 5 கூட தூக்கி போடுங்க. 108 இருக்குல்லங்க ஐயா, அழைங்க ஐயா தம்பி விஜய கொடுங்க. அவர் கேட்டுக்கக்கூடிய இந்த 2 வார அவகாசத்தை கொடுங்கள். அவர் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஆட்சி தொடரட்டும். ப்ரூவ் பண்ண முடியலன்னா ஆட்சி விட்டு சட்டமா ஆட்டோமேட்டிக்கா அவரை தீக்கிற போது அடுத்த இன்னொரு எலெக்ஷன் கூட நீங்க ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் யாரும் வந்து போட்டும். தயவு செய்து இந்த ஓட்டுரிமையற்ற இந்த குழந்தை செல்வங்கள், அவர்கள் அறியாமையில் இருப்பவர்கள், இன்ஃபாக்சுவஸில் இருப்பாங்க, உண்மை இருந்துட்டு போட்டுமே, அவர்களுடைய பார்வையில், அவர்களுடைய எண்ணத்தில் இருந்து, அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப் இருந்து கேட்கிறேன். அலேக்கர் ஐயா தம்பி விஜய் அவர்களை அடுத்த எம்ஜிஆர் ஆகிவிட்ட எம்ஜிஆர், அவ்வளவுதான், உண்மைதான். அதிமுகவில் இருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் செய்யுங்க. அடுத்த எம்ஜிஆர் சார் கூப்பிடுங்க, அவர் ஆட்சி கட்டில் அமர வைங்க. திரும்ப சொல்றேன், அறுதி பெரும்பான்மை நிரூபித்தால் ஆட்சி தொடரட்டும். அறுதி பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்றால் ஆட்சி களையட்டும். அடுத்த எலெக்ஷன் நடக்கட்டும். அலேக்கர் ஐயா, அலையுங்கள் ஐயா தம்பி விஜயை, இந்த குழந்தைகளையும் சிறார்களையும் மன ஊனத்திலிருந்து காப்பாற்றுங்கள் ஐயா. நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நேரில் பார்க்குறேன். அதாவது ஒரு புதுசாக ஒரு ஆள் ஆட்சி அமைக்க வராருன்னா இந்த தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை வருது பாருங்க. அதாவது உண்மையிலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக பாராட்டணும். நாங்கள் எந்தவித இடையூறும் தரமாட்டோம்னு சொல்லிட்டாரு. இப்போது இந்த அண்ணன் திருமாவளவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து 2 சீட் தான் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து ஏற்கனவே வந்து தளபதி என்ன சொன்னார்னா, விஜய் அவர்கள் இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆட்சி வந்தால் ஆட்சியில் வந்து பங்கு கொடுப்போம்னு வேற சொன்னார். இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க, ஆட்சியில் பங்கீடு 8 சீட்டு கொடுத்துட்டாங்க, அவ்வளோ பேசிட்டு இருந்தீங்கல்ல. அதாவது ஒரு மனுஷன் ஆட்சிக்கு வந்து அந்த என்னதான் பண்ணுறாருன்னு பாருங்களையா. இதில் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? எல்லாரும் ஆளுக்கு ஜவு மாதிரி இழுத்துருந்தா ஒரு ஒரு இளைஞன் வந்து ஆட்சிக்கு வரவே கூடாதா? ஆண்ட கட்சியே தான் வந்துட்டு இருக்கணுமா? ஆண்ட ஆட்டிலே தான் சுரண்டிட்டு இருக்கணுமா? இதுக்கு நீங்கெல்லாம் துணை போகணுமா? தயவு செய்து ஒரு நல்ல முடிவை எடுத்து ஒரு 6 மாசம் பாருங்க. அவர் ஸ்டாலின் ஐயா சொன்ன மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி வரணும்னா என்னன்றது ஸ்டெப் எடுங்க. அதை விட்டுட்டு என்னங்க இப்படி பண்றீங்க? இந்த கம்யூனிஸ்ட்ன்ற பேர்ல 2 பேர் இருக்காங்க பாருங்க, உண்மையிலேயே தேர் நாட் ரியல் கம்யூனிஸ்ட். கார்ல் மார்க்ஸை படிச்சிருக்காங்களா? எங்கெல்ஸ்னா என்னன்னு தெரியுமா? மார்க்சிசம் படிச்சிருக்காங்களா? என்ன லெனின் பத்தி தெரியுமா ஏதாவது? ஒருத்தங்க ஆட்சி அமைச்சா அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? பாவங்க, தப்புங்க. நம்ம தமிழக மக்கள் சில நேரத்தில் வந்து இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. அதாவது கரெக்டாக கொடுக்குறதா ஒரு 118 120 சீட்டு கொடுத்துருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதில் லைட்டாக எப்படி ஓகே ரைட் சரி நடந்து முடிஞ்சிச்சு. பெரும்பான்மை மெஜாரிட்டி எடுத்திருக்காரு. காங்கிரஸ் இப்போ 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 115 ஆயிடுச்சு. இன்னொரு 3 சீட்டு கொடுங்கல ஐயா. ஏயா பழைய பழப்பெருச்சாலையில் தான் தூக்கி கிடாச்சிட்டாங்கல்ல மக்கள். இனிமேல் கொஞ்சம் புதுசாக யோசிங்க, புதுசாக சிந்திங்க. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்கள்ல தமிழக வெற்றி கழகம் வென்றிருக்கு. அப்படி இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிக இடங்களை வென்றிருக்க கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும் பொழுது ஆளுநர் இப்பொழுது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் இருப்பதும், ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பதும் ஒரு ஜனநாயக விரோத செயலாக தான் பார்க்கணும். மக்களாட்சிக்கு எதிரானதாக தான் பார்க்கணும். ஏன்னா
பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய இடம் அப்படின்னா அது ஆளுநர் மாளிகை இல்ல, அது சட்டமன்றம். சட்டமன்றத்தை தான் பெரும்பான்மையை நிரூபிக்கணுமே தவிர ஆளுநர் மாளிகையில் இல்லை. அதனால ஆளுநர் நீங்க 118 இடங்களை நீங்க கொண்டு வந்தாதான், 118 நபர் எம்எல்ஏக்களை நீங்க கொண்டு வந்தாதான் நான் உங்களுக்கு பதவியேற்று வைப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆர்டிகல் 164 அதை சொல்லல. அப்படின்றப்ப ஆளுநர் எப்படி இதை மறுக்க முடியும்? ஏன்னா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல எப்பொழுதுமே ஒரு சிக்கல் இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் அறிஞர் அண்ணா கூட சொல்லுவாரு, ஆட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரியான சிக்கல் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல ஆளுநர் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் எந்த ஒரு சட்டங்களை அல்லது ஒரு மசோதாக்களை கொண்டு வரும்பொழுதும் சிக்கல்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அண்ணன் விஜய் அவர்களுக்கு ஆட்சியின் துவக்கத்திலேயே, ஆட்சி அமைக்கிறதுலேயே சிக்கலை கொண்டு வராங்க. உறுதியாக ஜனநாயகத்தின் மீது பற்று கொண்டிருக்கிற, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற, மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இதை கட்டாயம் எதிர்க்கணும். கட்டாயம் ஆளுநரை கண்டிக்கணும். இது ஆளுநர் செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. ஆளுநருக்கு அதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. அதே போல இதை எல்லாரும் கண்டிக்கிறதையும் தாண்டி மிக முக்கியமான ஒரு நபர் இப்பொழுது வரைக்கும் இதுக்காக ஒரு கண்டன குரலை கூட கொடுக்கல. அது யார் அப்படின்னா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான். ஏன்னா இதுவரைக்கும் அவர் எதற்காக குரல் கொடுத்திருந்தாலும், குரல் கொடுக்கலனாலும் எந்த ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் இன்றைக்கு 1.5 கோடி மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்கீங்க. நம்பிக்கையை மட்டும் இல்ல, வாக்குகளையும் பெற்றிருக்கீங்க. அப்படின்றப்ப முதல் ஆளாக ஆளுநருடைய இந்த செயலை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்க வேண்டியது அண்ணன் விஜய் அவர்கள் தான். நான் இப்பொழுது வரைக்கும் தெரிவிக்கல. தமிழக வெற்றிக் கழகத்தினரும் பெரிய அளவில் ஆளுநருக்கு எதிராக பேசல. உறுதியாக நீங்க ஆளுநருக்கு எதிராக பேசணும். ஏன்னா அடுத்த 5 ஆண்டுகள் ஆளுநருக்கும் பாஜகவுக்கும் எதிராக தான் நீங்க அரசியல் செய்ய போறீங்க. அப்படின்னா கட்டாயம் நீங்க இதை எதிர்த்து பேசணும். இன்னொன்னு உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகளை நீங்க தட்டி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்களை நீங்க முதலமைச்சராக பதவியேற்க வைக்கணும். இதுதான் சரியான ஒரு நடைமுறையாக இருக்க முடியும். ஏன்னா நம்ம அரசியல் கட்சி இது எல்லாவற்றையும் தாண்டி இந்த மக்களாட்சியில மக்கள் தான் மன்னர்கள். அப்ப மக்கள் எடுத்த முடிவையே ஒரு ஆளுநர் அவமதிக்கிறாரு அப்படின்னா இது எவ்வளவு பெரிய கண்டனத்துக்குரியது அப்படிங்கிறத அறிவார்ந்தவர்கள் சிந்திக்கணும். தயவு செய்து சிந்திங்க, தயவு செய்து குரல் கொடுங்க. இது வெறும் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நடந்த ஒரு விஷயம், இல்ல நடிகர் விஜய்க்கு நடந்த விஷயம் அப்படின்லாம் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி இது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட இழுக்கு, தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்படுத்திய ஒரு களங்கம். அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்ட அவமானமாக தான் இதை நம்ம பார்க்கணும். அதனால உறுதியாக அத்தனை பேரும் உங்க கண்டன குரலை எழுப்புங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தயவு செய்து இனிமேலாவது அமைதி காக்காம இதற்காக குரல் எழுப்பணும். எல்லா எதிர்கட்சிகளும் குரல் எழுப்ப தூங்கிட்டாங்க. இப்போது வரைக்கும் நீங்கள் தான் குரல் கொடுக்கல. 1.5 கோடி மக்கள் உங்களை நம்பி வாக்கு செலுத்திருக்காங்க. உங்களுக்கான முதல் டெஸ்ட் இதுதான். தயவு செய்து குரல் கொடுங்க. தயவு செய்து இந்த மண்ணில் மக்களாட்சியை நிறுத்துங்க.